ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன் ஆறுமுகம் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆறுமுகம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே மலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், அம்மாவும் சரி பைரவையும் சரி இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க இதை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. எப்படி ஆறுமுகம் உன்னால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்க. அதுவும் வளர்ற பயிரை அழிக்கிறன்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் ஒரு உயிர் தானே ஆறுமுகம். எதுக்காக ஆறுமுகம்? உன்னோட சுயநலத்துக்காக அந்த கரும்பு காட்டை அழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, பைரவி என்னை விட்டு போயிடுவாளோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த கரும்பு காட்டை அழிச்சேன். பைரவி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. அதனால தான் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்துடா, இனிமே என் கூட ஒரு வார்த்தை கூட பேசாத. இனிமே அம்மானு என்கிட்ட எப்பயாவது வந்து நீண்டிட்ட, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நீ ஏன் தான் உயிரோட இருக்கியோ, இல்லை உன்னை ஏன் தான் என் வயிற்றுல பெத்தணும்னு எனக்கு இருக்கு தெரியுமா? அவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துட்டேன். என் பசங்க எந்த சூழ்நிலையிலும் பொய்யும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் தூண்டுதலாக இருக்க மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட நம்பிக்கையில் தீய வச்சுட்டே, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அழுதுகிட்டே. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், என்ன என்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தியா? இங்கே பாரு, கண்டிப்பாக நீ பைரவியை விட்டு பிரியதான் போகிற. பைரவியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதை நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடவும், நம்ம ஆறுமுகத்துக்கு கஷ்டம் தாங்கவே முடியல. ஒரு பக்கம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டோம், பைரவியும் கஷ்டப்படுத்திட்டோம். ஒரு பக்கம் இவன் வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கானே, இனிமே இந்த வாழ்க்கையை நம்ம எதுக்காக வாழணும்? பைரவியே என்ன உசுரோடவே இருக்காதுன்னு சொன்னாலே, இனிமே நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது, நம்ம இந்த உலகத்தை விட்டுட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும், நம்ம சஞ்சய் இருந்துட்டு, இங்க பாரு, நீயா இருக்கு, அதாவது பைரவி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா, பைரவி கூட நீ இருக்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அப்படியே விட்டுட்டு போறேன். அப்படி இல்லை வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவனை கண்டிப்பாக சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, சொந்தக்காரனை போயிட்டியே நீ. நானும் பைரவியும் சேர்ந்து வாழ்கிறத நீ கண்ணால் பார்த்து ரசிக்கணும், அதை நீ பார்த்து சந்தோஷப்படணும்ல, அதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சஞ்சயும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பக்கம் போயிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் அழுதுகிட்டே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு பைரவி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு பைரவி, வருத்தப்படாத பைரவி, நம்ம ஆறுமுகம் மச்சான் இது தப்பாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. உன்னை விட்டு பெரிய மனசு இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்போனா உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருப்பாரு, உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருப்பாருன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு பைரவி, நல்லா யோசித்து ஒரு முடிவு எடு பைரவி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு சிந்து, உன்னை மன்னிச்சு சிவா ஏற்றுக்கிட்ட மாதிரி கண்டிப்பாக அந்த ஆறுமுகத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணியிருக்காம, அவன் எப்பவுமே திருந்த மாட்டான். எனக்கு ஏற்றவனும் கிடையாது, என் கூட வாழ தகுதியே கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் கூட நான் சேர்ந்து வாழ்வேன்? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது, எந்த சூழ்நிலையிலுமே நடக்காது. இந்த விஷயத்தில் என்கிட்ட யாரும் வந்து அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் என்னை வெறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப நான் என்னோடய வாழ்க்கையில் சேர்த்துக்க போகிறேன். என்னோடய லட்சியம் கனவுன்னு எல்லாத்தையும் நோக்கி நான் ஓட போகிறேன். இனிமேல் என்னோடய லைஃப்பில் யாரும் எனக்கு தேவையே கிடையாது. அப்பா அம்மா புருஷன் அப்படின்னு யாரும் எனக்கு தேவை கிடையாது. யாருமே எனக்கு பக்கபலமாகவும் நின்றது கிடையாது. அதனால் யாரும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு பைரவி, டக்குன்னு அப்படியெல்லாம் சொல்லிடாத பைரவி. ஏன் பைரவி இவ்வளோ மனசொடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ மனசொடைஞ்சு போய் பேசுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. ஆறுமுகம் மச்சான் உன் மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. உன்னை விட்டு பெரிய மனசு இல்லாம தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பா இது எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ப்ளீஸ் பைரவி, நீ முதல்ல யோசிச்சு பாரு. ஆறுமுகம் மச்சான யோசிச்சு பார்த்தனாவே உனக்கு எல்லாமே
புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சஞ்சய் கிட்ட போயிட்டு இந்த கேஸை வாபஸ் பண்றதுக்காக போறாங்க. போன உடனே அங்க சஞ்சய் வேற முகமா தெரியறாரு. இங்க பாரு பைரவி, அதாவது பைரவியோட போட்டோ வச்சுக்கிட்டு, இங்க பாரு பைரவி, எப்படியாவது அந்த ஆறுமுகத்தை உன்கிட்ட இருந்து பிரிச்சு ஆறுமுகத்தை உன்கிட்ட கெட்டவனா ஆக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ண. ஆனா அந்த ஆறுமுகம் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு இப்போ ஒரு விஷயத்துல மாட்டியிருக்கான். இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது ஆறுமுகத்தை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இருந்தே நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இப்போ நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு சுக்குநூறா உடஞ்சிருச்சு தெரியுமா. எப்போ நீயும் நானும் ஒன்று சேர போகிறோம்னு அது நடக்கிற அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைரவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பைரவிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஆறுமுகம் சொன்ன விஷயமெல்லாம் இப்போ தான் நம்ம பைரவிக்கு புரிய வருது. புரிஞ்ச உடனே நம்ம சஞ்சயோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு சஞ்சய், என்ன பேசிக்கிட்டு இருந்த, நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த, ஆறுமுகம் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ என் கூட தப்பான எண்ணத்துல தான் பழகி இருக்க. ஆனா நான் தான் அது எதுவுமே புரிஞ்சுக்காம ஆறுமுகத்துக்கு மேல கோபப்பட்டுட்டேன். ஆறுமுகம் நல்லவன் தான். நீ தான் எங்களோட வாழ்க்கையில எதையோ பண்ணி வச்சிருக்க. இங்க பாரு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், ஆறுமுகத்தை பிரிஞ்சுட்டா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்த. இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோடு தான் என் கூட பழகிருக்கன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை அப்பவே செருப்பை எடுத்து அடிச்சிருப்பேன். இனிமே என்னை பார்க்கவோ இல்லை பேசவோ வந்துடாத, என் முகத்திலையும் முழிக்காத அப்படின்னு பயங்கர அழுகையோடையும், பார்க்குற இடமெல்லாம் நம்மளுக்கு துரோகம் நடக்கிற மாதிரியும் நடக்குதே அப்படின்னு ஆதங்கத்தில் திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு கிணத்துக்கிட்ட நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது கிட்ட போய் என்னென்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு பைரவி, உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேன். நான் அந்த கரும்பு காட்டை அழிச்சிருக்க கூடாது தான். ஏன் அழிச்சேன்? நீ என்னை விட்டு பிரியக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அழித்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தனை உயிரும் சாகடிச்சேன்னா இனிமேல் உயிரோடையவே இருக்கக்கூடாது. உன்னோட உணர்வுகளோடு விளையாடி இருக்கேன், உன்னை காயப்படுத்தியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இருந்தால் தானே எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ பைரவி. இனிமே என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு அழுதுகிட்டே அதாவது கிணத்துல குதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இதெல்லாம் கேட்டு நம்ம பைரவிக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு போகும்போதே நம்ம ஆறுமுகம் அப்படியே கிணத்துல குச்சிடுறாங்க. குதிச்ச உடனே பயங்கரமாக ஷாக்கோட, ஆறுமுகம் என்ன ஆறுமுகம் எதுக்காக குதிச்ச? நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஓடி போய் கூப்பிட்ட உடனே நம்ம சிவா ஓடி வந்து, பைரவி என்னாச்சு பைரவி அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு சிவா, ஆறுமுகம் கிணத்துல குதிச்சுட்டான். எதுக்காக இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்தானே எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல போய் ஆறுமுகத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சிவாவும் போய் கிணத்துல குதிச்சு ஆறுமுகத்தை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம சிவாவால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. எப்படியோ பேலன்ஸ் பண்ணி நம்ம ஆறுமுகத்தை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த உடனே வயிற்றுல தண்ணி நிறைய குடிச்சிருக்காங்க. அதனால வயிற்றை அழுத்தி வயிற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே நம்ம ஆறுமுகம் கண்ணை முழிக்காததால நம்ம பைரவிக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. ஆறுமுகம் இங்க பாரு, ஆறுமுகம் எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்த? இங்க பாரு ஆறுமுகம், நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டா நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கா? இங்க பாரு ஆறுமுகம், அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ஆறுமுகம். ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா அது அப்படியே விட்டுறணும். அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தி அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீ சொன்ன மாதிரி அந்த சஞ்சயோட முழு முகமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சஞ்சய் என் கூட என்கிட்ட தப்பான எண்ணத்தோடு தான் பழகியிருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இன்னைக்கு கேஸை வாபஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்கே போகும்போது தான் அவன் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. என்னை மன்னிச்சிரு சஞ்சய், என்னை மன்னிச்சிரு ஆரம்பம்.
ஆறுமுகம், நீ சொன்னது எதுவுமே நம்பாம குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில இருந்துட்டேன். அதுக்காக உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ கேட்டா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து நான் வாழ முடியாது. என்னால இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க முடியாது. உன்னை என்னைக்குமே என்னோட புருஷன் இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியாது. உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. முதல்ல எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே தான் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆறுமுகத்துக்கு போட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் அப்பதான் அப்படியே கண்ணை அசைக்கிறாரு. கண்ணை அசைச்சு கண்ணை திறந்து உட்காரவும் ஆறுமுகம் ஆறுமுகம் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல ஆறுமுகம் அப்படின்னு பதட்டமா கேட்கவும் பைரவி என்னை நீதான் காப்பாத்தினிய பைரவி. ஏன் பைரவி காப்பாத்தின? நான் உயிரோடு இருந்தால் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லதே கிடையாது. நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன். அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போகிறது தான் நல்லது. நீ என்னை விடு பைரவி, நான் போய் சாகுறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சிவாக்கு பயங்கர கோவம் வந்து ஆறுமுகத்தை பல்லாருன்னு அரைஞ்சிடறாரு. அரைஞ்ச உடனே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்படி முட்டாள்தனமான முடிவெடுத்தா எல்லாமே சரியாயிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதை விட பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க? இங்க பாரு சிவா, நான் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் பைரவி தான். பைரவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பைரவிக்கே என்னை பிடிக்கல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? என்னால் உயிரோடெல்லாம் இருக்க முடியாது. பைரவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் இப்படி உயிரோடு இருந்து தினம் சாகிறதுக்கு? ஒரேடியாக செத்துட்டா அது ஒரேடியாக போயிடும்ல. நீ ஒரேடியாக செத்துட்டா உன்னோட கஷ்டத்தை நீக்கிட்டு நீ போயிடுவ. காலம் முழுக்க இங்கே இருக்கிறவங்க தானே உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கணும். மற்றவங்களை காயப்படுத்துறது தான் உன்னோட எண்ணமாகவே வச்சுக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஆறுமுகம் அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஆறுமுகத்தை பல்லாருன்னு ஒரு அரைஞ்சிடறாங்க. இங்க பாரு ஆறுமுகம், எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறியா? நீ இங்க பாரு, நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாவே எல்லாமே சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி சஞ்சயோட எண்ணம் சரியில்லை. அவன் ரொம்ப தப்பானவன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நான் உன்னோட கேஸை வாபஸ் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்பதான் உன்னோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது. என் கூட ஒரு தப்பான எண்ணத்துல தான் இத்தனை நாளா பழகிக்கிட்டு இருந்தான். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம். இத்தனை நாளா நீ சொன்னதை நம்பாம என்னதான் நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்கியோன்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு நல்லதுதான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லவும், நீ என்னை மன்னிச்சிரு பைரவி. நான் கரும்பு கட்டை அழிச்சது மிகப்பெரிய தப்பு தான். நான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணியிருக்கவே கூடாது. நான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். இனிமே அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். எந்த ஜென்மத்திலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு இங்க பாரு ஆறுமுகம், ஏண்டா இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ ஏண்டா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு அன்னபூர்ணி பயங்கரமா அழுகவும், இங்க பாருங்கம்மா, என்னால் முடியலம்மா. பைரவியை பிரிஞ்சு ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாதுன்ற காரணத்துக்காக தாம்மா இப்படி ஒரு முடிவெடுத்தேன். பைரவி மட்டும் இந்த கரும்பு காட்டை வளர வச்சுட்டானா அவ என்னை விட்டு பிரியறதா சபதம் கொடுத்துருந்தாம்மா. அதனால தான் இந்த கரும்பு காடு வளரலனா அவ என் கூடவே இருப்பான்னு எனக்கு தோணுச்சுமா. அதனால தான் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டேன். நான் என்னை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காதுங்கம்மா. நான் இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ணவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. இங்க இருக்கிற எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இங்க பாரு பைரவி, நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. சஞ்சயோட கேவலமான புத்தியும் நீ புரிஞ்சுக்கிட்ட. இனிமே கண்டிப்பா எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. இனிமே எதை நினைச்சோ நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிடவும், இங்க பாரு ஆறுமுகம், எனக்கு எவ்வளோ சீக்கிரம் உன்னால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துற ஆறுமுகம். என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. இனிமேல் என்னோட கனவை நோக்கி நான் ஓடணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. இங்கே பாரு பைரவி, நான் சொல்கிறேன்னு மட்டும் நீ தப்பாக எடுத்துக்காத. ஆனால் இதுதான் என் மனசில் இருக்கிறது. என்னை மன்னிச்சிரு பைரவி. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ உன் கூடவே நான் இருக்கேன். உன் பக்கபலமாக நான் நிற்கிறேன். நீ என்ன ஆகிறதா இருந்தாலையும் சொல்லி நான் அதை நடத்தி வைக்கிறேன். அது ஆனால் என் கூடவே இருந்து அது எல்லாத்தையும் செய்ய பைரவி. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன் பைரவி. எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல.
நீ என்னை புருஷனா ஏற்றுக்கலனா கூட பரவாயில்ல, நீ எப்படி உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருப்பியோ அதே மாதிரி இந்த வீட்லேயும் இரு. உன்னை இந்த வீட்டில் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே பாரு பைரவி, நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் கூட நிற்கிறேன். உன் கூட நிற்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, உன் கூடவே இருக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அதனால் அதுக்கு மட்டும் எனக்கு இது மட்டும் பண்ணு பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், என்ன ஆறுமுகம் பேசிக்கிட்டு இருக்க நீ, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா? இது இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. முதல்ல நம்ம டிவோர்ஸை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, என்னோட பையன் ஆறுமுகம் உன் கூட சேர்ந்து வாழ்கிற தகுதியை இழந்துட்டான். இனிமே அவன் உன் கூட வாழ மாட்டான். நீ கேட்ட டிவோர்ஸை நான் வாங்கி கொடுக்குறேன். அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? நீங்களே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களேம்மா. பைரவி என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டேன். அதுக்காக என்னையும் பைரவியும் பிரித்து வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா ஆறுமுகம், நீ துரோகம் பண்ணியிருக்க. ஆறுமுகத்துக்கும் இது பைரவிக்கும் சரி, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அந்த நிலத்துக்கும் நீ மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்க. அந்த நிலமும் உன்னை நம்பி தானே இருக்கு. உன்னை நம்பி தானே ஏதாவது விளைச்சா நீ தானே அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆனால் நீ அது எதுவுமே பண்ணாமல் இப்படியே அந்த கரும்பு காட்டை அழிச்சிட்டு வந்து நிற்கிறியே, உனக்கே நியாயமாக இருக்கா? இங்கே பாரு பைரவி, நீ ஆசைப்பட்டது கண்டிப்பாக சீக்கிரமாக உன்னோட கையில் இருக்கும். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி அழுதுகிட்டே உள்ளவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், இன்னும் நாள் இருக்குது. கண்டிப்பாக டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கிறதுக்கு இயரிங்கா கொஞ்ச நாள் ஆகும். அந்த கொஞ்ச நாளில் பைரவிக்கு உன்னோட மனசை புரிய வை, உன்னோட காதலை புரிய வச்சுனா கண்டிப்பாக பைரவி உன்னை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்கணும்? நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. அதனால் நீ எப்படி பைரவியோட மனசை மாத்துறது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாறுறது, அவளுக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு நல்லா யோசித்து முடிவெடு. இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட போகிறாங்க சிவா போன உடனே, இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க பெரியம்மா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக பெரியம்மா பிடிவாதமாக ஒரு விஷயத்த ஒருத்தர் மேலே திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னோட விஷயத்தில், ஆறுமுகம் விஷயத்தில், காயத்ரி விஷயத்துலன்னு எல்லார் விஷயத்துலையும் நீங்கள் தப்பான முடிவெடுத்து அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு தண்டனையை நாங்கள் கொடுக்கணும்ல. ஆனால் அது மட்டும் நீங்கள் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்போது காயத்ரியோட வாழ்க்கையும் சரியாக போகுது, அதுவும் சிந்துவால் தான் சரியாக போகுது. ஆனால் சிந்துவை தள்ளி வச்சிருக்கீங்க நீங்கள். சிந்து என்ன பாவம் பண்ணா? என்ன பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதை தவிர வேற எந்த ஒரு தப்புமே அவள் பண்ண கிடையாது. அவள் இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒருத்தி மேலே நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோபத்தை காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க பெரியம்மா, ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஒரு வகையில் தப்பு செய்ய தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்காக அவங்கள காலம் முழுக்க அப்படியே அதே எண்ணத்தோடு இருக்கணும்னு இல்லைல்ல. இங்கே பாருங்க பெரியம்மா, சிந்து ரொம்ப நல்லவ, அதே மாதிரி ஆறுமுகமும் நல்லவ. ஆறுமுகம் பைரவி மேலே இருக்கிற பாசத்துலேயும் காதலாலேயும் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். பைரவி தன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, தான் கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஆனால் அவன் மனசை புரிஞ்சுக்காம நீ துரோகம் பண்ணிட்ட, இனிமே பைரவி உன் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி எதுக்காக ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க பெரியம்மா, நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு எப்போ கல்யாண பேச்சு ஆரம்பித்ததோ, காயத்ரி வாழ்க்கையிலேருந்து ஆறுமுகம் வாழ்க்கையிலேருந்து என்னோட வாழ்க்கை வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் தப்பான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் அவங்களோட எண்ணத்துலேயும் அவங்களோட முடிவுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே. அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் நினைக்கிறதில்ல.
ஒரு சந்தோஷமோ எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமும் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்றீங்க. உங்களோட விருப்பம் இல்லாமையும் எதையும் எங்களால் செய்ய முடியல. நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு பசங்களுக்காக வாழ பாருங்கள், உங்களோட கௌரவத்துக்காக வாழ பார்க்காதீங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளே, இத்தனை வருஷமா நம்ம பசங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நல்லது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே. ஆனால் இப்போ தானே தெரியுது நம்ம பசங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துருக்கோம். அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமும் நம்ம தானே. நம்மளே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமே. சிவா சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. கடவுளே, இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுவேன்? ஓ, என்னோட பசங்களோட வாழ்க்கை, ஒருத்தர் வாழ்க்கை கூட ஒழுங்காக இல்லையே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, என்னக்கா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மகா, இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, உங்கள் பொண்ணுக்கு மட்டும் இப்போது உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அதே மாதிரி என் பையனுக்கும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த குடும்பத்துக்கும் சிவாக்கும் இப்போ துரோகம் பண்ணவலை இந்த வீட்டை விட்டு துரத்துனாவே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும். முதல்ல அவளை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நம்ம சிவாக்கு சிந்து மேலே தான் விருப்பம் இருக்குது, சிந்து கூட தான் சேர்ந்து வாழ்வேன், சிந்துவை தவிர வேறு யாரையுமே நான் பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன்னு என்கிட்ட அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கிறவனை எப்படி நான் மாற்ற முடியும்? அதுவும் எப்படி மாற்றி நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவனோட விருப்பத்துக்கு மாறாக என்னாலையும் எதுவும் செய்ய முடியாது, அவனாலையும் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் இப்போ வரைக்குமே சிந்துவை ஒதுக்கி வச்சுருக்கான். இல்லைனா சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்து இப்போது அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். அவனோட சந்தோஷத்தை கெடுத்தது நான் தானே. இனிமேல் யாரோட சந்தோஷத்தையும் கெடுக்காம அவங்களோட வாழ்க்கையில் அவங்களே முடிவெடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு உரிமையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் நான் சம்மதிக்கணும்னு இருக்கா? உங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம், என்னோட பையனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயமாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நான் முடிவு எடுத்தது தான் அவங்கவுங்க விருப்பத்துக்கு, என்னோட பையனோட விருப்பத்துக்கும் சரி, என் பொண்ணோட விருப்பத்துக்கும் சரி, சிவாவோட விருப்பத்துக்கும் சரி, யார் விருப்பத்துக்கும் நான் மறுப்பு சொல்கிறதே கிடையாது. இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுபடியே எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. இது கேட்ட நம்ம அது மகா இருந்துட்டு, என்னடி சொல்லிட்டு போன நீ? என்ன சொல்லிட்டு போன? என்னோட பையனோட வாழ்க்கையில் அந்த வேலைக்காரி இருக்கணுமா? அந்த வேலைக்காரி எப்படியாவது அடித்து துரத்தணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ மனசு மாறுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஓவராக பண்ணிக்கிட்டு தெரிவாளே. இது மட்டும் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும். அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், எனக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் இருக்காங்க. அதாவது பஞ்சாயத்தில் 30 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 30 நாளுக்குள்ளே நம்ம சிவா தான் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கலைன்னா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி எப்படி பொய் இல்லை, அதாவது உண்மைதான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் போய் நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்னேகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அன்னபூர்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? இங்கே பாருங்க ஆண்டி, சிவாவை என்னால் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது. சிவாவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் அவர் கூட வாழ்வேன். கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. அந்த சிந்து சிவா என்கிட்ட
தப்பாக நடந்துக்கலன்னு எப்படி நிரூபிக்கணும்னு நானும் பார்க்குறேன். அது மட்டும் அவளால் முடியவே முடியாது அப்படின்னு பயங்கரமான ஒரு கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பாரு ஸ்னேகா, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சிவாவை உன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டா தான் உண்டு. இல்லைனா அங்கே அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. என் பையனோட வாழ்க்கை நாசமாக போயிடுமோன்னு எனக்கு நினச்சாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னேகாவும் ரொம்பவே ஜாக்கிரதையாயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றதுக்காக ஆதாரத்தை தேடி நம்ம அதாவது யார் சிந்து வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம சிவா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, இது எல்லாமே பொய்யான ஒரு தகவலை தான் இந்த மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்னேகாவை நிரூபிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.